சொந்தமாய் காதியல் பாசமாய் கூடின விந்தையாய் கவலை வீழ்த்திய யாகஜேனி என்று ஒரு பேர், பாஞ்சாலி என்று ஒரு பேர், திரௌபதி என்று ஒரு பேர். ஆமா, 3 பேர். எத்தனை பேரு? 3 பேர். பாஞ்சாலி, திரௌபதி. ஏற்கனவே எங்க அப்பா பாஞ்சாலன் துரோணாச்சாரியார் இடத்திலே சபதம் இட்டார். ஆமா. என்ன சபதம்? எப்படி? கதப்படி கம்பத்திலே கட்டி இழுத்து வந்தவருக்கு கோரிக்கை செய்த பெண்ணும் துரோணனை கொள்வதற்கு ஆணும் பெற்று என் சபதத்தை நிறைவேற்றவில்லை என்றால் பாஞ்சால மன்னன் அல்ல என்று சபதம் இட்டு யாசன் உபயாசன் என்று சொல்லும்படியான முனிவர்களை கொண்டு வந்து பாஞ்சால நாட்டிலே புத்திரகாமியை அந்த யோக முனிவர் யாகம் செய்தீர, அந்த யோக முனிவர் யாகம் செய்தீர, யோக முனிவர் யாகம் செய்தீர, வேள்விதலி வந்த வீரம் சக்தி. அப்பேற்பட்ட முனிவர்களை கொண்டு வந்து பாஞ்சால நாட்டிலே புத்திரகாமியை தியாகம் செய்தார். அந்த யாகத்திலே அந்த நெருப்பிலே 16 வயதுள்ள பருவ பெண்ணாக பொற்சிலை போல் உருவானவன் தான் இந்த பாஞ்சாலி. அப்படி உருவானனே எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு, எங்க அண்ணன் யாரு தெரியுமா? எங்க அப்பா யாரு தெரியுமா? துருபதேயன் என்று ஒரு பேர். அப்பேற்பட்ட தந்தையாகிய துருபதேயன் அவர் சங்கை இல்லாமல் சபதம் செய்தீர, சங்கை இல்லாமல் சபதம் செய்தீர, சங்கை இல்லாமல் சபதம் செய்தீர கொண்டமாகவே புவியில் போது. எங்க அப்பாவுக்கு துருபதேயன் ஒரு பேர். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரா, தன்னோடு பிறக்காத பிறப்பும் சரி, தாயோடு பிறக்காத அம்மாவும் சரி, எத்தனை இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவன் இருந்தாதான் நமக்கு நல்லது கெட்டதுல வந்து நிப்பாங்க. எங்க அண்ணன் யார் தெரியுமா? அவர் துஷ்ட, அவர் தூய்மான, யாரது அண்ணன், அவர் துஷ்ட துஷ்டத்துவமன் ஒரு பேர். அப்பேற்பட்ட எங்க அண்ணனுக்கு என்ன என்னன்னு சொல்லுவாங்க? அவருக்கு தங்கை என்றுமே எங்கும் பேசுவார், என் கூட ஒரு அண்ணன், ஆணும் பெண்ணும் இல்லாத அலுபியாக சகண்டி. நான் பிறக்கா முன்னமே இமயமலை சாரல் ஓரமாக 210 அடி உயரம் கொண்ட அனுமன் தாதா என்ற வில் உருவான இருந்தது. எங்க அம்மா அப்பாவை சொன்ன, எங்க அண்ணனை சொன்ன, எங்க அம்மா யாருன்னு உங்ககிட்ட சொல்லலையே. எங்க அம்மா யாரு தெரியும்? அவள் ஓம
4,80,000 நாடி தன்னுடைய தாயினுடைய உதிரப்புணலிலே குடியிருந்து ஒரு குழந்தையானது முன்னெழுக்க பின்னெழுக்க பெற்ற மாதா 3 நாள் பட்டினி இருக்க நெற்றியின் வேர்வு நிலத்திலே தாயை இருத்துடைய நடுங்க அந்த குழந்தையை பெற்றெடுப்பாலாம் ஒரு தாய். அந்த மாதிரி நான் தாய் வயிற்றிலேயா பிறந்தேன். அப்புறம் நான் அக்கினி ஜலில் மிக்க வேதான் அப்படி நான் பிறக்காத அந்த நெருப்பிலே அந்த அம்மாவை தான் எனக்கு தாயின்னு சொல்ல முடியும். நெருப்புல போட்டா எல்லாம் அழிஞ்சுடாத. நீ நெருப்புல இருந்து வந்தியா? ஆமாண்டா. எங்க அம்மா யாருன்னு சொன்னா அந்த அக்கினி தான் எனக்கு அம்மா. ஓமகுண்டம் தான் எங்க அம்மா. ஆமா. அப்படி நான் பிறந்திருந்தாலும் எங்க அம்மா இருக்காங்களே பாஞ்சால மன்னன் எங்க அப்பாவும் எங்க அம்மா கோமலவல்லியும் நான் 16 வயதுள்ள பருவ பெண்ணாக பிறந்தேன் என்று குழந்தை இல்லாமல் சபதமிட்டு தபம் செய்து பெண்ணாக பிறந்த ஆனந்த சந்தோஷத்தை பாஞ்சாலி நமக்கு மகளாக பிறந்து விட்டார் அப்படி என்று சௌரிய சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதால தாய் தந்தையை பார்க்க வேண்டும். அம்மா தாடி மகமாரி அம்மா தாடி மகமாரி அடியார்த்தி உபகாரி உன்னை பார்த்தாலே போதும் தருமாறி அம்பாள் பரந்தோடு விலைகள் உருமா தாடி மகமாரி அடியார்த்தி உபகாரி பார்த்தாலே போதும் தருமாறி ஆலமுண்ட திருநீல கண்டனிட பாகம் பிடித்தவளே பல்லால கண்டனிட தேவி சாத்தனி ஆவி குடித்தவளே எங்கள் வேலன் கொண்ட பகை தீர்த்த கையில் வடிவேலை கொடுத்தவளே இந்த பாலன் கண்டு ஒரு பாடி ஆடி தொழ வருவாய் வரவே தருவாய் ஆத்தாடி மகமாரியே மறை கூடலும் மீனாட்சி இந்த நானிலம் போற்றிடும் மேல் மருவத்தூரில் நடக்கும் தினம் தினம் மழை இல்ல உட்காருங்க மானடி புலியாவ கிளம்புறீங்க புத்து பூமி தானே காத்து நிற்கும் உனக்கு 1000 சேத்திரமே பார்த்து பதமறிந்தன் பாடிட என் மனசு பாடிட தோத்திரமே பாடிட புத்து நாடு சிவகாமி கருபத்தில் அங்கலும் சேர்த்திரமே 64